ராணிப்பேட்டையில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்திய ராணுவம் மேற்கொண்டு வரும் பதிலடி தாக்குதலை வரவேற்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேரணி அறிவித்தார். இந்த பேரணியில் விசிக கட்சி சார்பில் பங்கேற்றோம். பயங்கரவாதம் துடைத்தெறியப்பட வேண்டும். காஷ்மீரில் பகல்காம் சுற்றுலா தலத்தில் அப்பாவி மக்கள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது ராணுவம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது ஒரே அணிதான் உள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான். எதிர்க்கட்சிகள் இன்னும் ஓரணியாக வடிவம் பெறவில்லை. அதிமுக கூட்டணி உறுதி பெறவில்லை. கூட்டணி அமைத்துக் கொண்டதாக சொன்னாலும் அது இன்னும் உறுதி பெறவில்லை. அந்த அணியில் வேறு யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்று இன்னும் உறுதிப்படவில்லை. இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தான், மண்ணின் மைந்தர்கள் தான். இஸ்லாமியர்களும் இணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலை வரவேற்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல், சமூக பிரிவினைவாதம் கூடாது என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம் என்று அவர் கூறினார். ராணுவத்திற்கு ஆதரவாக திமுக பேரணி நடத்துவது வரவேற்கத்தக்கது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக அண்ணாமலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நீண்ட நாட்களாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம். பாகிஸ்தான் நம் மீது தொடுக்கும் ட்ரோனுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றோம். நாம் மிகப்பெரிய பொருளாதார நாடு. பாகிஸ்தான் கூட சண்டை போடுவதால் நமக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர் நடத்தி கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானை எதிர்ப்பதில் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்கிறார்கள். மேலும் ராணுவத்திற்கு ஆதரவாக திமுக பேரணி நடத்துவது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். அதேபோல தமிழக ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பேரணி நடத்துவது குறித்து நன்றி கூறியுள்ளார். டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக முன்னாள் கேப்டனும் மூத்த வீரருமான விராட் கோலி அறிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இது தொடர்பாக விராட் கோலி பொதுவெளியில் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனினும் இது குறித்து அவர் BCCIயிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் BCCI இன்னும் விராட் கோலியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. குறிப்பாக முக்கியமான வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் வரவிருக்கும் நிலையில் உயரதிகாரிகள் கோலியை தொடர்பு கொண்டு அவரது முடிவை பரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானுக்கு பதிலடி அளிப்பது தொடர்பாக பிரதமர் மோடி முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், மத்திய அரசு அதிகாரிகள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள், உளவு பிரிவு தலைவர்கள் அனைவருடனும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் வரும் காலத்தில் இந்தியாவில் நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதல் அனைத்தும் போராகவே கருதப்பட்டு அதற்கு ஏற்ப பதிலடி கொடுக்கப்படும் என அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது பாகிஸ்தானுக்கு பேரிடியாக அமைந்தது. இந்திய ராணுவ வீரர்களுக்கு உதவ தயார் என கூறி சண்டிகரில் இளைஞர்கள் குவிந்தனர். தன்னார்வலர்கள் தேவை என்ற அறிவிப்பை தொடர்ந்து ராணுவத்திற்கு உதவ தயார் என்று முழக்கமிட்டு சண்டிகரில் இளைஞர்கள், இளம்பெண்கள் குவிந்தனர். நாங்கள் நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறோம். ராணுவத்திற்கு உதவியாக தன்னார்வலர்களாக பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று குவிந்த இளைஞர்களில் ஒருவர் தெரிவித்தார். சண்டிகர் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து காலை 6 மணி முதலே ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலையில் நீண்ட நேரமாக காத்திருந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். கூடியிருந்த இளைஞர்கள் அனைவரும் எதையும் கண்டுகொள்ளாமல் தேசத்திற்காக பணியாற்ற நாங்கள் அதிக ஆர்வத்துடன் இருக்கிறோம் என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதற்கிடையே இரு நாடுகளும் மே 10ஆம் தேதி மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. நேற்று மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டன. வரும் 12ஆம் தேதி இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நிருபர்களிடம் கூறியதாவது, பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைக்கான இயக்குநர் ஜெனரல் நமது நாட்டு DGMOவை நேற்று மாலை 3:35 மணிக்கு அழைத்து பேசினார். அப்போது மாலை 5 மணி முதல் தரை, வான் மற்றும் கடல் வழியாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் துப்பாக்கி சூட்டையும் நிறுத்திக் கொள்வது என இருதரப்பும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது குறித்து இருதரப்பு உரிய அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இரு நாட்டு DGMOக்களும் வரும் 12ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பேசுவார்கள் என அவர் கூறினார். முன்னதாக இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்ட உண்மையான அதிமுக தொண்டர்கள் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ளதாக ஒரு கடிதம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த கடிதத்தில் நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகள் நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக கோட்டையாகும். இந்த தொகுதிகளில் 2001ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அதிமுக வீழ்ச்சி பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகளாக MLAவாக இருந்து 5 முறை போட்டியிட்டு 2 முறை படுதோல்வி அடைந்து அதிமுக தொண்டர்களின் உழைப்பில் ஆதரவில் வாக்குகளை பெற்று 3 முறை MLAவாக தேர்வு செய்யப்பட்டவர் கட்சி வளர்ச்சிக்கு, தொண்டர்கள், பொதுமக்கள் நலன்களுக்கு, மாவட்ட வளர்ச்சிக்கு எந்த ஒரு பணியும் செய்யவில்லை. அதிமுக கட்சி அழிவு பாதையில் இருந்து வருகிறது. எனவே நெல்லை மாநகர மாவட்டத்தில் பொதுமக்களின், அதிமுக தொண்டர்கள் கட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எடப்பாடி பிறந்த நாளில் மிக கவனமாக பரிசீலனை செய்து நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற ஆவணம் செய்ய வேண்டுகிறோம். 2 தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றால்
இனி வரும் காலங்களில் நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சியும் அழிந்து அதிமுக நெல்லையில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.